கோர்ட்டில் வந்து ஸ்னேகா கிட்டேயும் அதுக்கப்புறம் சிவா கிட்டேயும் கேட்குறாங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, வீட்டிலலாம் பேசி முடிவு பண்ணிங்களா குடும்பத்தோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஸ்னேகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட முடிவு ஒரே முடிவு தான். நான் சிவா கூட தான் வாழ்வேன். சிவாவை என் கூட சேர்த்து வச்சுருங்க. அந்த சிந்துவே வந்து விவகாரத்தை பண்ண வச்சுருங்க. சிவாக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிவிட்டு சிவாவை என் கூட சேர்த்து வைங்க. இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிவா, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு, இங்கே பாருங்கள் மேடம், என்ன நடந்தாலும் சரி, சிந்துக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை யாரால ரத்து பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்னேகாவை என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கு நீ என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சிந்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் சிவா, உங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும், அதை பார்த்து பேசுங்க அப்படின்றாங்க. மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. மேடம், உண்மையிலே வந்து சிவா மேலே எந்த தப்புமே இல்லை மேடம். சிவா டாக்டர் ரொம்ப நல்லவர் மேடம். எல்லா தப்பும் நான் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே வந்து சிவா வந்து அப்படியே வந்து தடுக்கிறாரு. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்ல வராங்கல்ல, சொல்ல விடுங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்லாம் சொல்கிறாங்க. உடனே வந்து சிந்து கிட்ட கண்ணை காட்டுறாரு. உடனே வந்து, மேடம் அவங்க சிந்து ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல விட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சிந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நான் இவ்வளோ நாளாக வந்து டாக்டர் என் கூட தான் இருக்கணும்னு விரும்பினேன். ஆனால் இப்போ வந்து நான் டாக்டரை வந்து என்னால் வந்து டாக்டருக்கு தண்டனை கிடைக்கிறத நான் விரும்பலை. அதனால் பரவாயில்ல, எனக்கு என்ன நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, டாக்டர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தால் போதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் மேடம். அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்னேகா கூட சேர்த்து வச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிந்து இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து சிந்து அப்படி சொல்லிட்டு சிவா அப்படி போயிட்டா. சிந்து என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மேடம், என்னால் ஸ்னேகா கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு, ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கீங்க, 3 வருஷமாக நீங்களும் வந்து ஸ்னேகாவும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களை உயிருக்குயிராக விரும்பியிருக்காங்க அவங்க, இந்த அளவு வந்து லவ்வில் அவங்க உண்மையாக இருக்காங்க, நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னோடனே, என்னது ஸ்னேகா உண்மையாக இருக்காளா லவ்வில், முதல்ல என்னை அவள் லவ்வே பண்ணல மேடம், நான் தான் மேடம் அவளை தேவையில்லாமல் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அது கேட்டு வந்து கோர்ட்டே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து, என்ன சார் சொல்கிறீங்க, நான் அதுக்காக தானே உங்களுக்கு உங்கள் மேலே கேஸே போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து வேணும் தானே அவங்க வந்து இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, மேடம் அது எல்லாமே நாடகம் மேடம், உண்மையிலே ஸ்னேகா வந்து என்னை லவ் பண்ணல மேடம், இதுதான் உண்மை அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக ஸ்னேகா பார்க்குறாங்க. சிவா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஒன்று தானே நான் 3 வருஷமாக லவ் பண்ணேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, நம்ம எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் மறக்கலை, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன், நீ என்கிட்ட லவ் பண்ணமா நடிச்சிருக்க, என்ன சொல்கிற நீ, என்ன சொல்கிறீங்க சிவா, உங்ககிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கா, அவங்க நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு, எனக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அதுக்கு சாட்சியை நான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன், ஸ்னேகா என்ன லவ் பண்ணல, இவரை தான் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே கை காலெலாம் கட்டோடு வந்து அப்படியே வீல் சேரில் வந்து இறங்குறாரு சாம பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. உடனே வந்து இவர் யார் அப்படின்னோடனே, இவர் பேர் ஷாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. பார்த்தா கூடவே வந்து அவரோட ராம் வந்து ஃப்ரெண்டு இருக்கார். மேடம் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஸ்னேகா வந்து என்னோட ஃப்ரெண்டை உயிருக்கு உயிராக நேசிச்சா, 2 பேரும் ரொம்ப விரும்பினாங்க, கடைசியில் வந்து இந்த டாக்டர்வால் வந்து ஸ்னேகா இந்த மாதிரி பண்ணிட்டா, உண்மையிலேயே டாக்டர் மேலெலாம் அவளுக்கு லவ் எல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டை தான் ரொம்ப விரும்பினா, அவன் இப்போ வரைக்கும் ஸ்னேகா மேலே வந்து அவ்வளோ லவ்வாக இருக்கான். ஆமாம் மேடம், ஸ்னேகாவை என் கூட சேர்த்து வச்சுருங்க மேடம், அவனா எனக்கு உயிர் மேடம் அப்படி சொல்கிறாரு. வாய் மூடுறியா அப்படின்றாங்க ஸ்னேகா. உடனே வந்து, இல்லை மேடம் இதெல்லாம் போய் மேடம், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்றாங்க. யாருன்னே தெரியாதா, ஏன் ஸ்னேகா இப்படிலாம் சொல்கிற, நீ எப்படிலாம் என் கூட இருந்த, நம்ம இப்போ எப்படிலாம் பழகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அது மேடம் இவெல்லாம் பொய் சொல்கிறான் மேடம் அப்படின்றாங்க. ஸ்னேகா அப்படின்னோடனே உடனே வந்து, மேடம் பாடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகான்னு சொல்லிட்டு அவர் உடம்புல வந்து அப்படியே வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் உயிரே வந்து ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவ்வளோ லவ்வோட எல்லா விஷயங்களும் சொல்கிறாரு, நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு தேவையான சாட்சி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவனை அப்போவே வந்து மேலே அமிச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பானா, ஏன்டா என் வாழ்க்கை இப்படி பாழாக்க பார்க்குற, நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்டா அப்படின்னு எல்லாம் முன்னாடி கத்திடுறாங்க. அதை பார்த்துட்டு, மேடம் இப்போ புரியுதா மேடம், ஸ்னேகா வந்து முன்னாடி விரும்பியிருக்காங்க. ஆமாம் மேடம், நான் முன்னாடி விரும்பினது ஒன்று தான், ஆனால் எப்போ நான் வந்து சிவா விரும்ப ஆரம்பிச்சிடும் அப்போல்லாம் இவனை நினைக்கிறதே இல்லை அப்படின்னோடனே, அப்புறம் எதுக்காக வந்து அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க, அவன் என் வாழ்க்கையில் இழைச்சலாவான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து ஸ்னேகா ஒத்துக்கிறாங்க. மேடம் என் கூட என்னை சிவா கூட சேர்த்து வைங்க மேடம், இவன் எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன் மேடம், இவன் கேட்க மாட்டேங்கிறான், அதான் மேடம் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, ப்ளீஸ் மேடம் சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே வந்து, பார்த்தீங்களா மேடம், இவள் லவ்வில் உண்மையே கிடையாது, இவள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா, இப்படிப்பட்ட பொண்ணோட நான் வேணான்னு சொல்கிறது நியாயம் தானே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.